இப்போது ராஜமாதங்கியோட யந்திரம் இந்த முறை விட கொஞ்சம் பெருசாகவே போட்டேன். என்னென்னா நடக்கும்போது போகும்போது வரும்போது கலைஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. எல்லாமே கலர் கோலம் ரங்கோலியில் போட்டது தான். இதுக்கு தான் ரொம்ப சக்தி இருக்குது. நீ ஒரு பெயிண்டில் பண்ணுறதுனாலையோ பெவிக்கிறலில் போகிறதோ ஒரு அட்டையில் பண்ணுறத விட போன வருஷம் ஃபுல்லாக ஒரு 1.5 வருஷமாக நான் இந்த மாதிரி யந்திரங்களை போட்டு போட்டு ஒரு ஒரு 15 நாள் இல்லைனா 1 மாதம் 2 மாதம் அந்த மாதிரிலாம் தொடர்ந்து வச்சுருந்ததில் பல நிகழ்ச்சிகள் இருக்கும். அப்படியே ஒரு சுற்றுற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு சக்கரம் மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அந்த ஸ்ரீ சக்கரம் இதுங்க கோயிலுங்களெல்லாம் கூட உங்களுக்கு மெயின் அந்த மூலஸ்தானத்தில் கீழே இந்த ஸ்ரீ சக்கரம் அந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் ஆவகனம் பண்ணுறாங்க. அது பிரபஞ்சத்தினுடைய சக்தியை ஈர்த்து ஒரு அந்த இடத்துல ஒரு இது நடக்குது. எந்திரம்னு அதுக்கு தான் பேர் வச்சாங்க. எந்திரம்னா நம்ம பஸ்ஸு லாரியெல்லாம் போனால் அது உள்ளே வச்சுருக்கிற மோட்டார் எல்லாத்தையும் எந்திரம் தானே சொல்கிறோம். அப்படின்னா என்னதுன்னா இயங்குது. எந்திரம்னாவே இயங்கக்கூடிய அந்த மாதிரி விஷயம். இது பிரபஞ்சமாக இயக்கும். அது வீட்டில் நிறைய விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு. அந்த எந்திரம்னு அதனால தான் இதுக்கு மந்திரங்கள் எந்திரங்கள்ன்ற பேர். இது ராஜமாதங்கியோடது. இப்போ நான் கரெக்டாக அபிஜித் முகூர்த்தம் 12ஆவதுக்கு 5 நிமிஷம் இருக்கிறப்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். 2வது 1:30க்கு மேலே அஷ்டமி இருக்குது. அவங்க நான் இதில் தான் கமெண்ட் செக்ஷனில் தான் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அதனால சொன்னேன். நான் வீடியோவில் சொல்லாமல் போயிட்டேன். அஷ்டமியில் நீங்கள் பண்ணாலும் பரவாயில்ல. ஆக மொத்தத்தில் மூலத்தில் பண்ணணும். சரஸ்வதின்றது முக்கியம். ஆனால் இன்றைக்கி நேற்றே இந்த கோலத்துக்கே சரியாக டைம் போயிடுச்சு. இந்த டைமில் அது போயிட்டு இருந்ததுனால பிரபஞ்சமாகவே மாதங்கியையும் இன்றைக்கி தான் நீ பண்ணி ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மூலத்தில் தான் தொடங்கி அவிட்டத்தில் வர்றதுக்காக களிமண் எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். இதை நான் அப்போது பிள்ளையார் சதுர்த்தி அப்போ வாங்கிட்டு வந்த களிமண் தண்ணி தொளிச்சு வச்சுட்டு இருந்தேன். கையில் இந்த சமயத்தில் என் கையில் வேறு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துடுச்சு. இந்த இதில் இது ஏதோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதில் இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓப்பனாக இருந்தது போலுது நெயில். எப்போவுமே இந்த மாதிரி நெயில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓரத்தில் நம்ம நிறைய பாத்திரம் கழுவுறோம் இதெல்லாம் பண்ணுறதுல நெயில் ஒரு இடத்துல கட் ஆகி உள்ளே வரைக்கும் ஓப்பனாக இருக்குதுன்னா வீடு க்ளீன் பண்ணுறதோ இன்ஃபெக்ஷனான விஷயங்கள் வருதோன்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டு தான் பண்ண இத்தனைக்கும். ஆனால் அது இன்ஃபெக்ட் ஆகி உள்ள வரைக்கும் இது வரைக்கும் போயிருக்கு. அதனால் இது மேலே எதுவும் சுற்றிட்டு இன்றைக்கி தான் மூலத்தில் பண்ணி ஆகணுன்றதுனால இது பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் எப்படி காட்டுறேன். ஏன்னா இந்த கையில் செல்லியும் பிடிச்சிட்டு பண்ண முடியாது. ஒரு ஸ்டெப்பாக காட்டுறேன். முதல்ல நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு நான் மொத்தமாக எடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும் தான் நினச்சேன். ஆனால் எடுக்க முடியல. அந்த இதில் வச்சுட்டு இப்படி ஃபுல்லாக எடுக்கவே முடியல. இந்த கை வேறு எனக்கு பெயின் இருக்கிறதுனால மொத்தமாக எடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு பண்ணால் ஈஸியாக இருந்திருக்கும். அதனால் ஒரு பார்ட்டாக இப்படி எடுத்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு. இதில் நான் கொஞ்சம் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக சரஸ்வதி அம்மாவுக்கும் ராஜமாதங்கிக்கும் இது எடுத்திருக்கேன். இல்லை ஃபஸ்ட்டு ராஜமாதங்கி பண்ணலான்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் ஆக மொத்தத்தில் ஒருத்தர் பண்ணிவிட்டு அப்புறம் முகம் எப்படி பார்த்து முடிவு பண்ணிக்கலான்னு. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒயிட் கலரும் க்ரீன் கலர் பண்ணலாம். முதல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு மேடை மாதிரி செட் பண்ணிக்கணும். முதல்ல இந்த மாதிரி ஒரு மேடை செட் பண்ணிக்கிட்டு அப்புறம் கால்லேருந்து செஞ்சுக்கிட்டு போகணும். அதை உட்கார வைக்கிறதுக்கு இப்படி இது வழுக்குது பிளாஸ்டிக்கு. நான் போன முறை வாழை இலையில் வச்சு பண்ணேன். பேசாமல் வேறு ஏதாவது ஒரு வழுக்காத மாதிரி ஒரு பேப்பர் மேலே வச்சு பண்ணிடலாமான்னு யோசிக்கிறேன். இல்லை இப்படியே பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். இப்படி அதாவது நம்மளுக்கு ஒரு கல் மேலே ஒரு மேடை மேலே அவங்க உட்காந்துட்டு இருந்தால் எப்படியோ அதுக்காக. இன்னும் சொல்லப்போனால் நல்லா அப்படி தாமரை மாதிரியெல்லாம் கூட இது செஞ்சுட்டு இது தாமரை மாதிரியெல்லாம் கூட நம்ம செட் பண்ணலாம். இதை முதல்ல செஞ்சுட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம அந்த கீழக்கிற பார்ட்டை இப்படி கொஞ்சம் அமுக்கி கொஞ்சம் சதுரமான ஒரு கல் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வேணால் அந்த தாமரை மாதிரி கூட கொஞ்சம் இப்படி பொடிச்சிட்டு கொஞ்சம் அதை இப்படி கொஞ்சம் நல்லெண்ணெய் கையில் தடவிக்கிட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். இதில் ஒரு இடமா இப்படி நம்ம சமோசாவுக்கு இந்த சோமாஸுக்கெல்லாம் பிடிக்கிறோம் பார்த்திங்களா சைடில் வரத்துக்கு. அந்த மாதிரி நீங்கள் முதல்ல சும்மா இப்படி ரொம்ப அக்யூரேட்டாக வரணும்னு நினைக்கக்கூடாது முதல்ல. ஏன்னா இப்படியும் அழுத்துறேன் இதில் இன்னும் சொல்லப்போனால் இந்த நுனி வரத்துக்கு கொஞ்சம் பெரிய ஸ்பூனை வச்சு கூட இப்படி பண்ணலாம். இது கொஞ்சம் நான் பெரிய அளவில் பண்ண போகிறேன்னா பெரிய ஸ்பூன் பண்ணலாம். இப்போ இந்த குட்டி ஸ்பூன் வச்சா தான் நான் சின்ன இதழாக தாமரை இதழாக கொண்டு வரத்துக்கு இப்படி பண்ணுறேன். இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு முறை ட்ரை பண்ணுறேன். கையில் தொட்டு எந்த ஒரு கையில் குச்சி ஸ்பூன் எதுவுமே இல்லாமல் கடகடான்னு கையில் நகம் கையை வச்சு தான் பண்ணிவிடுவேன் எப்போவுமே. இதான் தாமரை மாதிரி ட்ரை பண்ணலான்னு ஃபஸ்ட் டைமு ட்ரை பண்ணுறேன் நான். அதுக்கு இந்த ஸ்பூனை இப்படி நம்ம இது பண்ணிவிட்டு செகண்ட் டைமு நம்ம இந்த இடத்துல இன்னொரு முறை ஸ்பூனை இப்படி நம்ம ட்ரை பண்ணுறோம் இல்லைங்களா. அப்போது இன்னொரு முறை ஸ்பூனை நம்ம இப்படி ட்ரை பண்ணும்போது இப்போ நடுவில் ஒரு பார்ட் வரும். இப்போ நம்ம இந்த ஸ்பூனை போட்டு இப்படி நல்லா உள்ளே இப்படி இறக்கிட்டு இந்த பக்கமும் கொஞ்சம் நல்லா இறக்கணும். மேலே வர கூரை அப்போ நம்ம கையில் கூட வச்சுக்கலாம் தாமரைக்கு.
இப்போ நம்ம இந்த பக்கம் நல்ல ஒரு பள்ளம், இந்த பக்கம் நல்ல ஒரு பள்ளம், அதே சமயத்தில் சென்டரில் கொஞ்சம் அந்த தாமரை மாதிரி வர்றதுக்கு அந்த ஸ்பூன்லேயே கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே இந்த 2 இடத்துல நம்ம இப்படி பண்ணிட்டோம் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த சென்ட்ரு பார்ட்டை நம்ம கட் பண்ணி இந்த சென்ட்ரு பார்ட்டில் இருக்கிறத நம்ம இந்த இருக்கிற மொத்த களிமண்லேயுமே இப்படி எடுத்து போட்டுக்கலாம். இந்த சென்ட்ரு பார்ட்டில் இருக்கிறத கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறத எடுத்து, இந்த சென்ட்ரு பார்ட்டில் இருக்கிறத கொஞ்சம் எடுத்துட்டோம்னா, கை வச்சோ இல்லை ஒரு ஸ்பூனு வச்சோ கொஞ்சம் அதை எடுத்துட்டோம்னா, அப்போ நமக்கு அந்த தாமரை மாதிரி ஒரு இது வந்துடும். இப்போ நான் அதை எடுத்து அந்த களிமண்லேயே போட்டேன். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன், இந்த இடத்தையே கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இந்த ஸ்பூனில் வச்சு இப்போ என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் தாமரையோட இதழ் இப்படி மேலே வரன்றதுனால இன்னொரு கொஞ்சம் களிமண்ணை எடுத்து இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது கூட இப்படி ஜாயின் பண்ணி, எனக்கு கலர் கிளே வெளியில் வாங்கிறத விட இந்த களிமண் தான் இந்த மாதிரி நல்லா ஒத்துழைக்கும். அந்த கிளே வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்காது, கொஞ்சம் கிடைக்கும். நிறையவே வாங்கிக்கிட்டால் கூட இது நம்ம இஷ்டம் போல் நம்ம பண்ணுறதுக்கு இந்த களிமண் கரெக்டான நல்ல காலம் அது தண்ணியிலே வச்சுருந்தேன். அந்த தண்ணி அதிகமாக ஊற்றி கொஞ்சம் நாள் தான் தண்ணி அதுலேருந்து வடிச்சிட்டு, கொஞ்சம் வடிச்சிட்டு கொஞ்சம் தேவையான ஈரம் காயிற மாதிரி ஒரு பேப்பரில் மூடி வச்சுருந்தேன். வெளியில் எடுத்துன்னு போய் டெரஸில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மழை தண்ணியில் இதாகிட போகுதுன்னு சொல்லிட்டு அது இது பண்ணேன். இப்படியே நம்ம அது உள்ளே இருக்கிற பள்ளத்தில் உள்ளே இருந்த களிமணியை எடுத்து கூட இப்படி கொஞ்சம் அந்த இதழ் இப்படி வரும் இல்லைங்களா, தாமரை இதழ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது மாதிரி இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்பூனை வச்சு இந்த முட்டையாக வர பார்த்த இப்படியும் செஞ்சு இந்த பள்ளத்தில் இருக்கிறது எடுத்து, இப்போது தாமரை மாதிரினாலும் கீழே வந்து சமமாக இருந்தால் தான் நிற்கும். உங்களுக்கு கீழே வந்து சமமாக இந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து நிற்கும். அதனால் இப்படி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சைட்லலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா அந்த மாதிரி நினச்ச மாதிரி நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் வட்டமாக கொஞ்சம் இந்த இது யூஸ் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிவிட்ட பின்னாடி கொஞ்சம் நல்லாவே நாலா பக்கமும் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணிட்டு பின்னாடி மறுபடியும் எல்லா பக்கமே கொஞ்சம் அந்த பள்ளத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் அது தாமரை மாதிரி தெரியுன்றதுனால எல்லா பக்கமே இப்படி அந்தமாக உட்கார வச்ச பின்னாடி இது தாமரை மாதிரி இருக்கும். உனக்கு இதுக்கு இல்லைன்னா என்ன ஆகும்னா, இப்படி பார்க்கும்போது சாதாரணமாக ஏதோ ஒரு பூன்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா, இது வந்து தாமரை மாதிரி இருக்கும். உட்கார வச்சிட்ட பின்னாடி இந்த மேலே இருக்கிற போகிறது தெரியாது. நம்ம சைட்லேருந்து வியூ எப்படி இருக்குது தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூட ஃபைனலாக இதெல்லாம் கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்கிறதெல்லாம் அப்புறமா ஃபைனலாக கூட நம்ம கொஞ்சம் எண்ணெய் தொட்டு நல்லெண்ணெய் கையில் தொட்டுக்கிட்டு பண்ணலாம். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கிறதுனால கையில் ஒரு பக்கம் நல்லெண்ணெயும் இதுவும் தொட்டுக்க முடியல. அப்போ நான் ஃபைனலாக என்ன பண்ணுவேன், நல்லெண்ணெயை தொட்டுக்கிட்டு இந்த இடத்தெல்லாம் மழுமழுன்னு சமமாக அதை அழகாக இது பண்ணிவிடுவேன் செஞ்சு முடிச்ச பின்னாடி. இப்போ எனக்கு தேவை ஃபஸ்ட்டு ஷேப்பு. ஃபைனலாக அது வந்து ஃபினிஷிங் பக்காவாக பண்ணுறதுக்கு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உருட்டிக்கணும் இப்படி இந்த மாதிரி வந்து இப்படி உருட்டி அப்புறமா நம்ம ஷேப் கொண்டு வந்துடலாம். இந்த பாதம் இதுங்கெல்லாம் வந்து பாதம் இப்படி மடித்து இப்படி உட்காருது. அதுக்கப்புறம் நம்ம அது மேலே துணியெல்லாம் அப்புறம் கொண்டு வந்துக்கலாம். முதல்ல கீழே இருக்கிற பீடம் பண்ண உடனே இந்த மாதிரி உட்கார வைக்கலான்னு பார்க்குறேன். இப்போது இதை பாதமாக லைட்டாக மடிச்சிக்கிறேன், அப்புறம் பண்ணிக்கிறேன் நான் ஷேப்பை. இப்போ முதல்ல பாதம் மாதிரி இப்போ மடிச்சிக்கிறேன். அப்படி மடிச்சுட்டு இந்த இடத்துல இப்படி இந்த மேலே வர அந்த தொடை பார்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த தொடை பார்ட்டு பண்ணுறேன். பார்த்தா என்ன ஆகுதுன்னா, இந்த சென்ட்ரு பார்ட்டு பள்ளமாகுது, அதில் போய் மடிகிற மாதிரி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சின்ன பிட்டை அந்த சென்டரில் போட்டு ஃபில் பண்ணுறேன். அதாவது இந்த சின்ன பிட்டை இந்த நடுவில் பள்ளமாக இருந்தது உங்களுக்கு, அந்த பள்ளத்தில் போயிட்டு அந்த கால் அமுங்குற மாதிரி இருந்தது. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சேர் மேலே உட்கார மாதிரி இல்லை. அதனால் அது நடுவில் ஒரு சின்ன ரவுண்டு வந்து என்ன பண்ணுறேன், களிமண் ஒன்று கொஞ்சம் எடுத்து அதில் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், அதில் உட்கார்ற மாதிரி கரெக்டாக அந்த முட்டியை வந்து அங்கே மடிஞ்சு வர மாதிரி இந்த இடத்துல இப்படி உட்கார்ற மாதிரி பண்ணிடுறேன், கால் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. சரிங்களா? இப்போது இங்கே இதை பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு உருண்டை எடுக்க போகிறேன். இன்னொரு உருண்டை எடுத்து இப்போது நான் இன்னொரு இது என்ன பண்ணுறேன்னா, இப்படி காலை மடித்து வச்சுட்டுருக்கிற மாதிரி பண்ண போகிறேன். இன்னொரு இது வந்து இன்னொரு கால் வந்து இப்படி உருட்டிக்கிட்டேன். அந்த கால்லையும் நான் என்ன பண்ணுறேன், இந்த பாதத்துக்காக கொஞ்சம் இப்படி மடிச்சுக்கிறேன். இந்த பாதத்துக்காக கொஞ்சம் இப்படி மடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த விரலெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த கொஞ்சம் இந்த இது பண்ணுறேன், கொஞ்சம் இப்படி மடிச்சுக்கிறேன். மடிச்சுக்கிட்டு இப்படி காலை மடித்து வச்சுக்கிற மாதிரி பண்ணாலும் இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு முட்டியிலேருந்து இப்படி வரும். அதுக்கப்புறம் இப்படி மடியும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் இப்படி மடியும் உங்களுக்கு. அந்த இடத்த பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறேன், அதே தாமரை மேலேயே வைக்கிறேன். தாமரை மேலேயே நான் வைக்கிறேன். பார்த்தா கால் கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது.
அதனால் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் மெலிஸ் பண்ணி மடித்து வச்சிடுறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நான் ஒரு கால் இன்னொரு கால் மடிச்சிருக்கிற மாதிரி இப்படி வச்சுருக்கேன் தாமரை மேலே. இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறேன், இந்த பார்ட்டு வைக்கிறேன். இடுப்பு பகுதி அகலமாக இருக்கும், அதனால் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பகுதியை கையில் எடுத்து இந்த இடத்த சமமாக அது மேலே நிற்கணும். அதனால் இடுப்பு பகுதியை இப்படி தட்டையாக இப்படி பண்ணுறேன். அதே சமயத்தில் இடுப்பு பகுதி கொஞ்சம் வயிற்றாண்ட கொஞ்சம் இப்படி பஃபியாகவும் இருக்கும், அதனால் இப்படி பண்ணுறேன். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இடுப்பு பகுதியை நல்லாவே கொஞ்சம் அகலமாக இப்படி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல இங்கேயே நான் ஒரு இடுப்பு செட் பண்ணுறேன். இங்கேயே நான் ஒரு இடுப்பு, கையிலேயே இங்கேயே நான் ஒரு இடுப்பு செட் பண்ணுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அமுக்கி கீழே இடுப்பு பார்ட்டு அகலமாகவும் இந்த இடத்துல வயிறு பார்ட்டு இல்லை இடுப்பு கொஞ்சம் இதுவாகவும் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போது நான் எடுத்து போய் இது மேலே வைக்கிறேன். வச்சுட்டு சைட்லலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் களிமண்ணை எடுத்து பேக் சைடில் இதுக்கு உடஞ்சி விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு தான் ஃப்ரண்ட் பார்ட்டுன்னு, இப்படி தான் தாமரை இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்டு, இப்போ விழுந்துச்சு பாருங்கள். அந்த மாதிரி விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு பின்னாடி சப்போர்ட்டுக்கு இந்த மாதிரி இன்னொரு பிட்டை இப்போ வச்சு ஒட்டிடுவேன். இது கூட இது பின்னாடி இந்த மாதிரி ஒரு பிட்டை வச்சு இப்போ ஒட்டிடுவேன், இல்லைன்னா அது பின்னாடி போய் விழும். அதனால் இப்போ நான் பின்னாடி செட் பண்ணிவிட்டு முன்னாடி மறுபடியும் ஷேப் கொண்டு வரேன். வயிறு ஷேப் வந்து இன்னும் கூட எனக்கு இந்த இடத்துல ஷேப் வரது தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. இது ரொம்பவே இடுப்பு ஷேப்பு கீழவே இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால் என்ன பண்ணுறேன், மறுபடியும் நான் இன்னும் கொஞ்சம் எடுத்து அந்த ஒரு ஸ்பூனை வச்சு அந்த பெரிய விரலாண்ட மட்டும் கொஞ்சம் பள்ளமாக பண்ணிவிட்டு மற்ற இடத்தெல்லாம் சும்மா ஒரு 2 அழுத்தம் மட்டும் கொடுக்குறேன் விரல் பகுதின்றதுக்காக. அந்த சிலையுடைய லெஃப்ட் சைடு கை தான் வீணையை இப்படி வந்து இப்படி மடித்து பிடிச்சிட்ருக்கணும். இப்படி பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த இடம் மடிஞ்சு அதை பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும்போது சும்மா நான் இந்த இடத்துல விரல் மாதிரி இப்படி பண்ணால் ஒரு கோடு போட்டால் போதும். அதுக்கப்புறம் இதை வந்து இது கூட வந்து இந்த வீணையை இங்கே நிறுத்தணும். அந்த வீணையை அது தாங்குகிற அளவுக்கு, நான் வைக்கிற வீணையை தாங்குகிற அளவுக்கு சப்போர்ட் இருக்கணும். அதனால் வெளியில் தெரியாத மாதிரி இன்னும் கொஞ்சம் களிமண்ணை எடுத்து இந்த கீழே சப்போர்ட் கொடுத்துடணும் கைக்கு, இல்லைன்னா அது துண்டாக வந்து விழும். வெளியில் இப்போது கொஞ்சம் இதுவாக வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் டூ மச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் அது பக்கம் இன்னொரு பக்கம் கை எல்லாமே செஞ்சுட்டு பின்னாடி அது கரெக்டாக இருக்கும். நான் அது மேலே முடிஞ்சால் வேறு துணி மாதிரி போடுவேன், இல்லை அது முன்னாடி வீணை வந்துச்சானாலும் அது மறைஞ்சிரும். அந்த துணி மாதிரி போடாமையும் நான் விட்டுடலாம். இல்லைன்னா அந்த மாதிரி உருட்டிக்கிட்டு இப்போவே என்ன பண்ணுறேன், பின்னாடி எடுத்து போய் அதை அட்டாச் பண்ணிடுறேன். பின்னாடி அது வந்து விழாமல் இருக்கிறதுக்கு தனி அட்டாச்மெண்ட் கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ இது கொஞ்சம் நீளமாகவே பண்ணிட்டேன். அதனால் அதை அப்படியே அது கூட பேக் சைடில் எடுத்து போயிட்டு ஒட்டிட்டு கொஞ்சம் பார்ட்டை இப்போ இந்த பார்ட்டில் என்னென்னா இதை ஒரு பெண்டு இந்த இடத்துல கொடுத்து மறுபடியும் இந்த இடமே வந்து இப்படியே நிற்கும். இது வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி, கை வந்து இப்படியே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இப்படி இருக்கும். நீளமாக எடுத்துன்னு போய் இந்த இடத்துல ஒரு முட்டியாண்ட ஒரு பெண்டு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல தட்டையாக கை பண்ணிட்டேன். இந்த இடத்துல போய் பேக் சைடில் அப்படி போய் ஒட்டிட்டு இந்த இடத்த கொஞ்சம் அமுக்கிட்டேன். அந்த கை வந்து கரெக்டாக ஷோல்டர்லேருந்து வர மாதிரி. ஆனால் பின்னாடி நான் ஒட்டினது முன்னாடி பக்கம் பார்த்தா தெரியாது. ஏன்னா உருட்டி கழுத்து மாதிரி இதில் வைக்கிறேன். சென்டர் பார்ட்டில் கழுத்தாக வைக்கிறேன். இந்த கழுத்து என்ன பண்ணுறேன், இது கூட உடம்போடு சேர்த்து மெர்ஜ் பண்ணுறேன். இப்படி உடம்போடு சேர்த்து ஒன்றா சேர்ந்து தனியாக துண்டாக தெரியாமல் இருக்கிறதுக்கு உடம்போடு சேர்த்து மெர்ஜ் ஆகிற மாதிரி பண்ணுறேன். இப்படி அமுக்கணும், அந்த மாதிரி அமுக்கிறேன். சரிங்களா? இப்போது அந்த கழுத்து பார்த்த மாதிரி கொஞ்சம் சென்டரில் வச்சு இதை மெர்ஜ் பண்ணிட்டேன். சைடில் எல்லாம் கொஞ்சம் மெர்ஜ் பண்ணிவிட்டு உடம்போடு சேர்ந்த மாதிரி இப்படி தடவிட்டேன்.
இப்போது நான் ஒரு பால் மாதிரி எடுத்துக்கிறேன். அதை என்ன பண்ணுறேன், இந்த பாலை இப்படி ஸ்பூனில் போட்டு அமுக்கிறேன். இப்படி ஸ்பூனில் போட்டு இப்படி அமுக்கிறேன். இந்த ஒரு பால் மாதிரி போட்டு ஸ்பூனில் ஃபுல்லாக அமுக்கணும். இல்லை, குட்டி ஸ்பூனாக இருந்தால் ஃபுல்லாக அமுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனுன்றதுனால இப்படி ஒரு பாதி பார்ட்டுக்கு அமுக்கினா போதும். இந்த ஸ்பூனில் ஒரு பாதி பார்ட்டுக்கு ஒரு களிமண் எடுத்து இந்த ஸ்பூனில் ஒரு பாதி பார்ட்டுக்கு இப்படி அமுக்குனா, இப்படி ஸ்பூனில் ஒரு பாதி பார்ட்டுக்கு இது எடுத்து இப்படி அமுக்குனா, இப்போ நான் அது எடுக்கிறேன். என்ன ஷேப்பில் வருது பாருங்கள். முகம் ஷேப்பில் வருதா, முகத்தோட ஷேப் மாதிரி வருதா. இப்போ நான் இங்கே வைப்பேன். பார்த்தா முகம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், இந்த சைடில் கட் பண்ணி இதுலேயே காது கம்மல்லாம் வர மாதிரி அதனுடைய அகலத்தை குறைச்சிருவேன். ஒரு ரொம்ப குட்டி உருண்டை மாதிரி பண்ணிக்கிட்டு கண்ணுக்கு ஆண்ட ஒரு முதல்ல பள்ளம் மாதிரி பண்ணி ஒரு புருவம் மாதிரி பண்ணிவிடணும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, முகம் மட்டும் செஞ்சு அந்த கழுத்தோடு இது பண்ணிவிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் முகம் மட்டும் நல்லா ஷேப் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் தட்டையாக இது பண்ணி இந்த முடி மாதிரி கொண்டு வந்து கொஞ்சம் கிரீடம் மாதிரி கொண்டு வந்துடுவேன். இந்த முகம் தட்டையாக வச்சு பண்ணதுனால பேக் சைடில் உங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லாமல் விழுந்துடுறதுனால பேக் சைடில் இன்னொரு களிமண் உருண்டையாக பண்ணி அது கூடயும் முதுவியும் அந்த தலையையும் சேர்த்த மாதிரி இது கொடுத்துட்டேன். ஆனால் தட்டையாக அந்த ஸ்பூனில் வச்சு நான் ஒரு மாதிரி ஷேப் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அதுலேருந்தே மூக்கு மட்டும் இன்னொரு பார்த்து களிமண் எடுத்து மூக்கு இதுவாக தான் பண்ணியிருந்தேன். அதை மேலே வச்சு தான் மூக்கு இது பண்ணியிருந்தேன். கண்ணு நான் இவ்வளோ இது தான் பண்ணியிருக்கேன். ஃபேஸு அந்த ஸ்பூன் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாமே கரெக்ஷன் பண்ணி பண்ணது. முடி மாதிரி தனித்தனியாக உருட்டி சும்மா இது பண்ணி ஷேப் மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னும் நான் கலர் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் நான் பண்ணணும். நான் என்ன பண்ணேன், விளக்கேற்றிட்டேன். சரஸ்வதி உங்களை பண்ணேன். நான் வந்து இது அப்போது அதாவது பிள்ளையார் சதுர்த்தி அப்போ வாங்கின களிமண் அப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போது ஆவணி முல்லை சித்திரை இங்கே பாருங்கள் பண்ணேன். ரொம்ப குயிக்காக 2 நிமிஷத்தில் பண்ணிட்டேன். இன்னும் எத்தனை வருஷம்னாலும் அது அப்படியே தான் இருக்கும், உடையாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். மேலே விபூதி கொட்டினா அப்படியே இருக்குது ஸ்ட்ராங்காக. ஆவணி முல்லை சித்தருக்கும் யானைக்கும் சம்மந்துக்குதுன்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எனக்கு நவராத்திரி சமயத்தில் கரெக்டாக பிரியங்கா இவங்க வந்து பிரியதர்ஷினின்றவங்க என்ன பண்ணாங்க, ராஜமாதங்கியை எனக்கு இது பண்ணாங்க. இது ராஜமாதங்கியோட யந்திரம். இது என்ன வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதனுடைய தாந்திரிக ஆட்டத்தை தொடங்கியதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்னதுன்னு சொல்கிறேன். நான் சிலை செய்யும்போது அங்கே ஆவணி முல்லை சித்திரை வருன்னு சொல்லி செய்யும்போது அவராக தான் அவர் உருவத்தை என்ன என் கையால் செய்ய வச்சுக்கிறாரு. அந்த மாதிரியே இப்போ நான் அந்த பிள்ளையார் சதுர்த்தி அப்போ வாங்கின அதே களிமண் வச்சு தண்ணி தெளித்து வச்சுருந்தாலும் அந்த இது தெரியல. பானை செய்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் பொழுது அது எப்படி ப்ரெசர்வேட்டிவாக வச்சுக்கிறதா இல்லை எப்போ நம்ம சிலை செய்கிறோமோ அப்போ தான் அந்த களிமண்ணை கொண்டு வரணுமா போல். இப்போ நான் செய்யும்போது விழுந்துக்கிட்டே இருந்தது, கீழையும் மேலேயும் விழுந்துக்கிட்டே தான் இருந்தது. அது கொஞ்சம் காஞ்சோடனே விழுது. என்ன பண்ணாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதே பெரிய பிரச்சனையாக போச்சு. முதல்ல சரஸ்வதியை வந்து கரெக்டாக உச்சி 12 அபிஜித் முகூர்த்தத்தில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ராஜமாதங்கியே செய்யணும்னு இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு பக்கம் கையில் விரல் ப்ராப்ளம் சொன்னேன் இல்லைங்களா, அது இல்லாமல் 2 நாளாக பல்லும் வலிக்குது. அந்த பல் வலிக்கு காரணம் கூட சூட்சமமாக ஒரு விஷயம் இருக்குது. அங்கேருந்தே ராஜமாதங்கியோட கனெக்ஷன் இருக்குது. இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அந்த தாந்திரிக ஆட்டத்தை தொடங்குச்சின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை சொல்கிறேன் நான். இப்போ நடுவில் இருக்கிறத காமாக்கியாவை நினச்சி நடுவில் வந்து காமாட்சியம்மன் இங்கே காஞ்சி காமாட்சியம்மன் குங்குமமே அது உள்ள ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நடுவில் இருக்கிறத காமாக்கியாவை நினச்சிங்க, அந்த முக்கோணத்தை குங்குமமே ஃபில் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. நான் நடுவில் குங்குமம் வந்து காமாட்சி கோயிலினுடைய குங்குமமே தான் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். பல்வலி வந்து நம்மளுக்கு ரொம்ப பல்வலிக்குது, தோசை கூட செஞ்சு சாப்பிட முடியாது, எதையுமே மென்று சாப்பிட முடியாது. பேசாமல் நம்ம இந்த வள்ளிக்கிழங்கை வாங்கிட்டோம்னா அதை கொஞ்சம் சாப்பிட்டுடலாம், அது கொஞ்சம் புசுக்குன்னு ஆகிடும், வெந்துச்சேன்னா கொஞ்சம் புசுக்குன்னு ஆகிடும். அதனால் அது சுகர் இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம இன்றைக்கி வாங்கிக்கலான்னு வாங்குகிறேன். ஆனால் யார் வாங்க வைக்கிறாங்க, ராஜமாதங்கியம்மா வாங்க வைக்கிறாங்க. சரின்னு நான் வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன், இது ரொம்ப ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. அந்த களிமண் வந்து டக்குன்னு கட்டி போயிடுது, ஃபேன் காற்றுல வந்தோடனே கட்டி போயிருக்குது, சரியாகவே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் போன மாதம் பண்ண மாதிரி வரல. இது எப்படியோ செஞ்சு முடிச்சிட்டேன் சரஸ்வதியை. சரி, நான் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு பேசுகிறேன். இப்போ என்ன ஆகிடுதுன்னா ஓவராக தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுது. இப்போ என்னால் கடகடான்னு அந்த சிலையை ஏதோ ஒரு சிலையை செய்யலான்னு வந்தால் செய்யறதுக்கு அந்த அளவுக்கு வரல. ஆனாலும் அப்படி இப்படி மேனேஜ் பண்ணி எத்தையும் செய்கிறேன். ஆனால் எப்படி வந்துச்சு பாருங்கள் அந்த சிலை. நான் என்னென்னவோ ட்ரை பண்ணேங்க, ஆனால் அந்த முகம் இப்படி தான் வந்தது. நீங்களே பாருங்கள். அந்த வள்ளிக்கிழங்குக்கும் இப்போ இந்த சிலைக்கும் என்ன சம்மந்தம். அந்த வள்ளிக்கிழங்கு முன்னாடியே நான் ராஜமாதங்கி சிலையை இன்றைக்கி கோலம் போட்டேன். அப்போவே அந்த மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க.
அடுத்தது யார் வரணும்னு இங்கே பாருங்கள். நான் இந்த சிலையை செஞ்சேன்னா உங்களுக்கு பார்த்தா எப்படி இது பாருங்கள். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். இது வேறு மாதிரி இதை பண்ணியிருக்கிற ஃபேஸு இது எப்படி இருக்குது. போன மாதம் நான் சரஸ்வதி பண்ணது ஃபேஸ் அது எப்படி இருக்குது. நான் ஒன்றும் இந்த ஃபேஸை கொண்டு வரணும்னு நான் ட்ரை பண்ணல. இது மட்டும் இல்லைங்க, இது என்ன ஆகுதுன்னா, நான் எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் பார்க்குற மாதிரி வேறு ஆகுது. நம்ம 3D பெயிண்டிங்லாம் பாபாவது வச்சுருங்கிறாங்க பார்த்தீங்களா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த பெயிண்டிங்லாம் எனக்கு எப்படி தெரியாது. இதில் வேறு நான் எந்த பக்கம் போனாலுமே அந்த பக்கம் பார்க்குற மாதிரி வேறு ஆகுது. இது நான் அவசரமாக கொஞ்சம் லிக்விட் ஐட்டமாக இதில் பண்ணதுனால தான் முகம் நான் நினச்ச மாதிரி வரல. ஆனால் இந்த முகம் நீங்களே பாருங்கள், இது எந்த மாதிரி வந்துருக்குதுன்றதை நீங்களே சொல்லுங்கள். அப்புறம் என்ன பண்ணேன்னா, அதுக்கு தான் வள்ளிக்கிழங்கு வாங்க வச்சாப்புலுக்குது. வள்ளிக்கிழங்கு, அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, இது எல்லாமே வாராய்க்கு வைக்கலாம் நம்ம. அதனால் ஏன்னா அந்த ராஜமாதங்கிக்கும் வாராய்க்கும் கூட சம்மந்தங்குது. அப்புறம் நேற்று இன்னொன்று பார்த்தேன் ஒரு விஷயம், கமலாத்மிகான்றதும் ராஜமாதங்கிக்கும் இருக்கிற விஷயம். கமலாத்மிகாவும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கன்னு சொன்னேன். அது இல்லாமல் அந்த கன்னி தெய்வம் எங்கள் வீட்லேயே 2 கமலான்ற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு போன மாதம் சொல்லியிருந்த பாருங்க. சரி, அந்த பார்ட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நான் எந்த பக்கம் போனாலுமே அந்த பக்கம் பார்க்குற மாதிரியே ஆகுது. இது வீடியோவில் பார்த்தா தெரியுதா தெரில. ஆனால் நான் அவசரமாக சும்மா கொஞ்சம் இருக்கிற வீட்டில் இருந்த கொஞ்சம் பழைய கலரிங் அதெல்லாம் பெயிண்டிங்ஸ் வச்சுருந்தேன். அதை வச்சு கடகடான்னு போட்டேன். சரியாக பிடிக்கவே வரல. இது மாதிரி இது வரல பாருங்கள். இதுவே சரியாக வரல. அந்த ஆவணி முள்ள சித்தர் பக்காவாக வந்தது. போன மாதம் நான் செஞ்ச சரஸ்வதி ரொம்ப பக்காவாக வந்தது. இதையே சரியாக வரல. இது லிக்விடாக வேறு ஆயிடுச்சு, சரியாக வரல. முகத்தை நான் என்னென்னவோ பண்ணுறேன், இந்த ஃபேஸ் தான் வருது. நான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணாலும் இதான் வருது. அப்புறம் சரி என்ன பண்ணேன், வள்ளிக்கிழங்குலே வேக வச்சு, இது காரணமாக தான் நம்மளை வள்ளிக்கிழங்கு வாங்க வச்சுக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு வள்ளிக்கிழங்கே வேக வச்சு அதையே வச்சு கற்பூரம் ஆர்த்தி காமிச்சிட்டேன். அந்த இடத்துல ஆவணி முள்ள சித்திரை வச்சுக்கிறேன். இது ராஜமாதங்கியோட எந்திரம். அந்த இடத்துல யானையை வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ராஜமாதங்கி மதங்க முனிவருக்கு பிறந்தாருன்ற விஷயம்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே ஆவணி முள்ள சித்தருக்கும் யானைக்கும் சம்மந்தங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். அந்த அப்புறமா தான் ராஜமாதங்கின்றவங்க மதங்க முனிவருக்கு பிறந்தாரு. மதங்கன்னா யானைன்னு அர்த்தம்ன்ற விஷயங்கள்லாம் தெரியும். அந்த ராஜமாதங்கி என்ன பண்ணாங்கன்னா காமாக்கியாவை கொண்டு வந்தாங்க. அப்புறம் அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நீங்களும் இது மாதிரி ஒரு வேளை கோலம் போட்டிங்களன்னா நவராத்திரி முடிகிற வரைக்குமோ அல்லது 9 வெள்ளிக்கிழமைகள் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், ராஜமாதங்கியை வணங்குது அது வரைக்குமோ, அந்த மாதிரி ஸ்லோகம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிறேன். அதை வெள்ளிக்கிழமை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஒரு வேளை இது போட்டிங்கன்னா டெய்லி நான் இன்றைக்கி எப்படி பண்ணேன்னா, ஆவணி முள்ள சித்திரை போற்றி 108 முறை, சரஸ்வதி போற்றி 108 முறை, நடுவில் இருக்கிற முக்கோணம் காமாக்கியா போற்றி 108 முறை, ராஜமாதங்கி போற்றி 108 முறை. 4 ஆச்சுங்களா? 4ன்றதை விட 5 சேர்த்துக்கலான்றது என்ன பண்ணிட்டேன், இது வாராகி ஃபேஸ் வந்துட்டதுனால வாராகி போற்றின்னு சொல்லிட்டேன். 2வது வாராகி படம் நான் பல்லூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது வீட்டில் வச்சுட்டுருக்குறேன், பைரவர் பக்கத்தில் வச்சுட்டுருக்குறேன். ஆனால் கரெக்டாக அதை செய்யறது, இந்த மாவு செய்ய வைக்கிது, இந்த மாவு கரெக்டாக இதில் செஞ்சுட்டேன் சப்தமியில். ஆனால் இந்த மாவு செய்யறது கரெக்டாக அஷ்டமியில் வந்தது. உக்கிர தெய்வங்கள் எல்லாம் அஷ்டமியில், அதாவது வாராகி, பிரித்திங்கரா, காளி, துர்கை இதெல்லாம் அஷ்டமியில் செய்யலாம் உங்களுக்கு. அதில் கரெக்டாக அஷ்டமியில் வேறு செய்ய வைக்குது. நான் போயிட்டு அங்கே அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்குள்ளே அஷ்டமியில் போயிடுச்சு. பரவாயில்ல, எந்த அம்மன்களுமே அஷ்டமியிலையும் பண்ணலான்னு வச்சுங்க. அதே நகர்த்துது, வள்ளிக்கிழங்கு வாங்கிறதுலேருந்து எல்லாம் நகர்த்துது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, ஒரு பஞ்ச் ஆஃப் முடி, என்னோடய முடி தான் அது. என்னுடைய முடி ஒரு மாதிரி சுருட்டியாக கொஞ்சம் இங்கே ஒரு இவங்க இருப்பாங்களே பொலிட்டீஷியன்னு அப்படி இருந்தது. இப்போ நான் இதே மாதிரி என்ன ஆச்சுன்னா, ஐயா வைகுன்றும் இதே மாதிரி தான் தாந்திரிக சக்தி உடையவர். பில்லி சுனி ஏவலை நீக்கிறதுக்கு முள்ளு சேரில் உட்கார ஆணி சேரில் உட்கார வச்சுன்னு ஓட்டுவார் அந்த குருஜிங்கன்னு சொல்லுவோம் பாருங்கள். அவர் கோலம் போட்டப்போ கூட பல அற்புதங்கள் நடந்தது. இது தெரியல இன்னும் என்ன நடந்ததுன்னு. இப்போ தான் வெள்ளிக்கிழங்குல ஆரம்பிச்சிருக்குது. அவர் கோலம் போட்டப்போ என்ன நடந்ததுன்னா, நான் வாஷிங் மிஷினில் துணி எடுக்கிறது போடுவேன், இந்த பக்கம் வச்சுட்டுருப்பேன். அது போயிட்டு அங்கேருந்து எங்கேயோ இருக்குது. அது அப்படி பறந்து ஃபேன் கூட இல்லை, பறந்து அந்த தாமரைப்பூ கோலம், ஐயா வைகுண்ட கோலம் மேலே விழுந்தது. அது ஏதோ ஒரு சடங்கு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சரின்னு அதே துணி அது என்ன ஆச்சு, ஒரு 10 நாள் கழித்து மாடியில் நான் காய போடுறேன். அந்த கோலங்க போடும்போதெல்லாம் ஒவ்வொருத்தர் 3வது நாளோ 5வது நாளோ ஒருத்தர் நல்லா வசதியாக இருந்தவங்க, வெல் செட்டில் ஆனவங்க ஒருத்தர் போயிடுவாங்க, இல்லை பிரசித்தி பெற்றவங்க யாருன்னா ஒருத்தர் போகிறாங்க அந்த எந்திரங்களை போடும்போதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, எங்கள் வீட்லேயே பல வருஷமாக 25 வருஷமாக நான் வாட்ச்மேன் ஆனவர் போயிடுறார். அவர் போய் பார்த்துட்டு வந்துட்டு நான் மேலே மாடியில் போயிட்டு பார்க்குறேன், எந்த துணியுமே காயலை. அந்த துணி மட்டும் இங்கே அந்த கோலத்து மேலே விழுந்தது பாருங்கள், அந்த துணி மட்டும்தான் காஞ்சி இருந்தது. அதை எடுத்துன்னு குளிச்சுட்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நடந்த விஷயம்லாம் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு அமானுஷ்ய விஷயத்துக்கும் சம்மந்தம் வந்துக்கிட்டே இருந்தது. இந்த கோலம்லாம் போட்டேன், வள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு பஞ்ச் ஆஃப் முடி அந்த மாதிரி எங்கேயோ மூலையிலேருந்து ஃபேன் கூட இல்லை, பறந்து இந்த கோலத்து மேலே விழுந்தது.
அது என்ன கணக்குன்னா இந்த பில்லி சூனியம் ஏவல் தாந்திரிக கடவுள் தான் ராஜமாதங்கி இந்த வாராகி எல்லாம் ஐயா வைகுண்டெல்லாம் இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு முடி இந்த மாதிரி நம்ம வந்து எச்சில் நம்ம உடம்புல இருக்கிற சில விஷயங்கள் வேர்வை துளிகள் இந்த மாதிரி வேர்வை துளியில் வேறு ஏதோ சில விஷயங்கள் வந்து எடுத்தால் உங்களுக்கு அதுலேருந்து டிஎன்ஏவை எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கோலத்து மேலே கனெக்ட் பண்ணுறதுக்காக என்ன ஆகுதுன்னா, என்னுடைய பஞ்ச் ஆஃப் முடி வந்து இதில் ஃபேனும் ஓடல, எங்குமே ஓடல, எங்கே இருந்ததுன்னே தெரியல. அந்த முடி வந்து அப்படியே உருண்டு அதை பிடிக்கலான்னு போகிறேன், கோலத்து மேலே போயிடுதேன்னு வரேன், அது மேலே விழுது. அப்போ புரியுது, ஓ இது பர்பஸாக இது சடங்காக நடக்குது அப்படின்னு புரியுது. இது நான் என்ன ட்ரை பண்ணாலும் வாராகி ஃபேஸ் வந்துச்சு, ராஜமாதங்கி இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்து இந்த கோலம் நான் எப்படியும் ஒரு 9 வெள்ளிக்கிழமை வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே என்னென்ன ஆட்டம்லாம் காட்டப்போகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறேன். அந்த நான் எப்படி ஆரம்பிக்கிறேன் எப்படி செய்கிறேன்றத ரொம்ப ப்ராப்பராக நான் காட்டல, இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றத அதை பார்த்துங்க. தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.